சுரேஷ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி கொஞ்சம் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ராஜலக்ஷ்மி கிச்சனில் உட்காந்து வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் மதியும் ரொம்ப அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கா. மலரும் பதட்டத்தோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே வந்த சுரேஷும் ஐயோ அம்மா என்னம்மாச்சு, ஏம்மா இப்படி வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்க? டே எல்லாத்துக்கும் காரணம் இதோ இங்கே நிற்கிறாளே இவ தாண்டா, உன் பொண்டாட்டி மதி தாண்டா, இவ தாண்டா இப்படி என்ன பண்ணிட்டான்னு சொல்ல. சுரேஷும் என்னடி பண்ண, என் அம்மா சாப்பிட்ற சாப்பாட்டில் எதையாவது கலந்துட்டியா என்ன? நீ என்ன என் அம்மாவுக்கு விசு வச்சுட்டியா என்ன? என்னடி பண்ண, என்ன பண்ணன்னு கோவப்பட. ஆனால் மலரும் டே சுரேஷ் கொஞ்சம் அமைதியாயிருடா, மதியம் ஒன்றும் பண்ணலை. மதியை இன்னைக்கு சமைக்க சொன்னாங்க. ஐயோயோ அப்போ இவ சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு தான் எங்கள் அம்மா இப்படி வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்களா என்ன? டே சுரேஷ் கொஞ்சம் அமைதியாக கேளுடா. மதியை சமைக்க சொன்னாங்க, மதியம் நல்லா தான் சமைச்சா. ஆனால் மதிய சமைச்சது எதுவும் அத்தைக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லையா. உப்பு இல்லை காரம் இல்லைன்னு சொல்லிட்டு அவள் சமைச்சதை மறுபடியும் சமைக்கிறேன் அது இதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதில் உப்பு மிளகாத்தூள் அப்படி இப்படின்னு எதோ போட்டு கலக்கி அதை செஞ்சு சமைச்சு சாப்பிட்டுட்டாங்கடா. அதனால தான்டா அவங்களுக்கு இப்படி வாந்தி வந்துக்கிட்டு இருக்கு. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா நீ என்னம்மா பண்ண, முதல்ல அந்த சாப்பாடு எடுத்து காட்டுன்னு சொல்ல. உடனே அவங்களும் அதோ அங்கதான் இருக்குது, போ போ போய் எடுத்து பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்கே சட்டியெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே இருக்கிற குழம்பு ஒரு கலராக இருக்குது. என்ன கருமம் இது, என்ன இதெல்லாம்மா எங்கள் அம்மா சாப்பிட்டாங்க? இங்கே பாருங்கள், நான் செஞ்சு வச்சது அங்கே இருக்குது. அங்கேருந்து கொஞ்சமாக எடுத்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சமைச்சு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அதில் தான் இது எல்லாத்தையுமே கலக்கி சாப்பிட்ருக்காங்க. வேணா நீங்கள் நான் சமைச்சதை சாப்பிட்டு பாருங்கள். அதை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வாந்தி வந்துடுச்சுன்னா தப்பு ஏன் மேலே தான் இருக்குன்னு ஒத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண சொன்னாலும் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் நான் சமைச்சதுன்னு சொல்லிட்டு உடனடியாக மதியம் சமைச்சு எடுத்து அவங்க முன்னாடி நீட்டேன். அது வாசனையும் நல்லா தான் இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியாகவும் தோணுது. ஸோ சுரேஷ்க்கும் புரிஞ்சிடுது. அம்மா ஏம்மா இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இவ சமைச்சதே கொஞ்சம் நல்லா தானே இருக்குது, அதையே சாப்பிட வேண்டியது தானே. அப்படி இல்லைனா இதோ மலர் அண்ணி இருக்காங்க, வழக்கம் போல் அவங்களையே சமைக்க சொல்ல வேண்டியது தானே. அண்ணி எதுக்காக இன்னைக்கு இவ்வளோ சமைக்க சொன்னீங்க? நீங்களும் சமைச்சிருக்கலாம்ல. இல்லை சுரேஷ், நான் தான் சமைக்கிறதா இருந்துச்சு. அத்தை தான் இன்னைக்கு முழு சமையல் பொறுப்பையும் மலர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. என்னை வீடு ஃபுல்லாக மாப் போட்டு க்ளீன் பண்ண சொல்லி சொன்னாங்க. பரன்மலை இருக்கிற எல்லா பாத்திரத்தையுமே விளக்கி வைக்க சொல்லி சொன்னாங்க. என்ன, பரன்மலை இருக்க பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சிங்களா? அது எல்லாமே ஏற்கனவே க்ளீனாக தானே இருந்துச்சு. இப்போ தானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிங்க. வீட்டையும் முழுசாக மாப் பண்ணி போட்டிருக்கீங்கன்னா எதுக்காக இவ்வளோ வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வீடும் க்ளீனாக தான் இருக்குது. டெய்லியும் ஒவ்வொரு ஏரியாவை நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டு தானே இருக்கீங்க. அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நானும் அத்தைக்கிட்ட சொல்லி சொன்னேன். ஆனால் அத்தை தான் கேட்கல. என்ன அந்த வேலையெல்லாம் பார்க்க சொல்லி சொல்லிட்டாங்க. மதிக்கு நான் உதவி பண்ணுறதுக்காக கிச்சன் கூட வரலை. அப்படி வந்திருந்தா கூட மதி என்ன சமைக்கிறா எப்படி சமைக்கிறான்னு பார்த்துட்டு இதுக்கு பதிலாக அதை சமைக்கலாம் அதுக்கு பதிலாக இதை சமைக்கலான்னு கொஞ்சம் ஐடியாவாவது கொடுத்துருப்பேன். ஆனால் என்ன அத்தை தான் என்னை விடலையேன்னு அப்படியே முழுசாக ராஜலக்ஷ்மியை போட்டு கொடுக்க சுரேஷுக்கும் எதுக்காக அவங்க அம்மா இப்படி பண்ணாங்கன்னு நல்லாவே புரிய வருது. அதனால அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு எதுக்காகம்மா தேவையில்லாமல் இவ்வளோ போய் வேலை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல நீங்கள் எந்திரிங்க, வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம். ஆனால் மதியம் ஹாஸ்பிட்டல்லாம் போக வேண்டாம், ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு ஏதோ கைவைத்திய மாதிரி ஒன்று எடுத்து இந்தாங்க, இதை கொஞ்சம் வாயில் ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு வாமிட் நின்றோம். நின்னதுக்கப்புறமா லைட்டாக சுடு தண்ணி குடித்தா கொஞ்சம் நெஞ்சரிச்சலும் கொஞ்சம் சரியாகும். அப்புறம் நான் இந்த ஜூஸ் போட்டு தரேன், அதை குடிங்க, உங்களுக்கு கொஞ்சம் வயிறு வலியும் இல்லாமல் இருக்கும்னு அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டாக்டர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கைவைத்திய எக்ஸ்பர்ட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். சுரேஷும் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியத்தோட, ஓ உனக்கு இதெல்லாம் தெரியுமோ, என்ன நிறைய திறமை வச்சிருப்ப போலியே. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா வீட்டில் எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்தாங்க. ராஜலக்ஷ்மியும் உங்கள் அம்மா இதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க, ஆனால் மாமியார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு மட்டும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க பாரு. ஐயோ, நான் வேற உங்ககிட்ட வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், மன்னிச்சிரு. டே வேண்டாண்டா, இவ கொடுக்கறதுல என்னால் சாப்பிட முடியாது. முதல்ல அவள் கொடுத்ததை வாங்கி வாயில் வைங்கம்மா, அதில் ஒன்றும் இல்லை. இங்கே ஒன்றும் விஷத்தை ஒன்றும் அவள் தந்துட முடியாது. அதான் நான் இருக்கல்ல, நான் பார்த்துக்கிறேன். இந்தாங்க நீங்கள் முதல்ல இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி மதி சொன்னது எல்லாத்தையுமே அப்படியே ராஜலக்ஷ்மிக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கா. அவங்களுக்குமே ஏதோ மேஜிக் நடந்த மாதிரி உடம்பு ஒரேடியாக சரியாயிடுது. அப்போ தான் ராஜலக்ஷ்மி ஐயோ இதை தாண்டா உன் அப்பாவுக்கும் கொடுத்தேன், அவருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, சவுண்டே காணுமேன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு போயிட்டு ரூமுக்கு போய் பார்த்தா அவங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. சுரேஷும் அப்பா எந்திரிங்கப்பா, என்னப்பாச்சுன்னு அவங்கள எழுப்ப, ஆனால் அவங்களுமே என்னடா என்னாச்சு, எதுக்காக என்னை எழுப்பிக்கிட்டு இருக்க? இல்லைப்பா உங்களுக்கு ஒன்றும் செய்யலையா, வாமிட் வர்ற மாதிரி எதுவும் இல்லையா?
அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. இல்லைப்பா, அம்மா சமைச்சதை எடுத்துகிட்டு வந்தாங்களாம். அதை சாப்பிட்டுட்டு அவங்களே வாந்தி எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நீங்கள் அதை சாப்பிட்டீங்களா இல்லையா? ச்சே அதை போய் எவனாவது சாப்பிடுவானா? அதை பார்க்கவே அவ்வளோ கண்றாவியாக இருந்துச்சு. நான்லாம் அதை சாப்பிடல. மலர் தான் ஏதோ சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தா ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அதை தான் நான் சாப்பிட்டேன்னு சொல்ல, உடனே சுரேஷும், அண்ணி நீங்கள் அப்பாவுக்கு எந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தீங்க? வேற ஒன்றும் கிடையாது, மதியம் சமைச்சால அதை தான் எடுத்துகிட்டு வந்தேன். ராகவனுக்கோ ரொம்ப ஷாக். ஏன்னா இந்த பொண்ணா இது சமைச்சிச்சு? நிஜமாவே கொஞ்சம் நல்லா தான் சமைச்சிருக்கா. பரவாயில்ல, நானும் ஏதோ நினச்சேன்னு சொல்லிட்டு மதியம் லைட்டாக இஷ்டமே இல்லாமல் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு மதிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுரேஷ்க்கும் இவகிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் திறமை இருக்குதான் போலையேன்னு சொல்லிட்டு லைட்டாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ராஜலக்ஷ்மிக்கு தான் வயிற்றுச்சல் தாங்க முடியல. அவங்க ரொம்ப கடுப்போடயே உட்காந்துருக்கா. ஆனால் சுரேஷும் அவங்க கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கம்மா, இதுக்கப்புறமா இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதீங்க. முதல்ல அண்ணியை இப்படி வேலைக்காரி மாதிரி வேலை வாங்காத நீங்கள் நிறுத்துங்க. என்னடா என்னை பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா? நான் அப்படி என்னடா பண்ணேன்? உன் பொண்டாட்டிக்கு சமைக்க தெரியுமா தெரியாதான்னு நான் பார்க்கறதுக்காக இப்படி பண்ணேன். அது ஒரு தப்பா? அம்மா, அவள் ஒரு பேயின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உடனே பின்னாடியே மதி நிற்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் மெதுவா, இங்கே பாருங்கம்மா, அவளை போக்கில் விட்டுருங்கம்மா. அவளை திருத்துறேன், இந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்துறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி கஷ்டப்படாதீங்க. நீங்கள் அப்படியே இருக்கிறதா, அவளை அப்படியே வர்றதா, இந்த பிரச்சனை எதுவுமே வராமல் தடுக்கிறதுக்கு ஒரே வழி. தயவு செஞ்சு என்னை நிம்மதியாக இருக்க விடுங்கம்மா. உங்களுக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லைல்ல? இப்போ நான் கிளம்பலாம்லன்னு சொல்ல, ஆனால் ராஜலக்ஷ்மியும், என்னடா சாப்பிட்றதுக்கு தான் நான் வந்தேன், இரு அம்மா உனக்கு ஏதாவது செஞ்சு தரேன். ஐயோ வேண்டாம்மா வேண்டாம், நீங்கள் செஞ்சது மட்டும் வேண்டாம். அண்ணி எனக்கு ரொம்ப பசிக்குது, நீங்கள் ஏதாவது செஞ்சு தரீங்களா? நீ ஒரு 5 நிமிஷம் உட்காரு, இரு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்னு உள்ளே போயிட்டு லைட்டாக பாத்திரத்தை உருட்டுற மாதிரி மட்டும் பண்ணிவிட்டு மதியம் செஞ்ச குழம்பையும் சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டுட்டு சுரேஷும், அண்ணி இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக சமைச்சிருக்கீங்க, ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டேஸ்ட்டையே கண்டினியூ பண்ணாலும் நல்லா தான் இருக்குன்னு தோணுதுன்னு சொல்ல, உடனே மலரும் சிரிச்சுக்கிட்டே, என்ன சுரேஷு, உண்மையாகவே சாப்பாடு நல்லா இருக்கா, என்னை கிண்டல் பண்ணுறியான்னு கேட்க, சுரேஷும், சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் வேணால் பாருங்கள், வரும்போது உங்களுக்காக நான் ஒரு கிஃப்ட்டையே வாங்கிட்டு வரேன்னு சொல்ல, ஆனால் மலரும், நீ எனக்காக வாங்கிட்டு வர வேண்டாம், மதிக்காக வாங்கிட்டு வா. ஏன் நான் இதுக்காக அவளுக்காக வாங்கிட்டு வரணும்? ஏன்னா இந்த சாப்பாடை சமைச்சதே மதி தான். என்ன இதையும் இவ தான் சமைச்சாளா? ச்சே எனக்கு வேண்டாம். டே ரொம்ப ஓவராக பண்ணாத. கிஃப்ட் வாங்கிட்டு வர லெவலுக்கு இந்த சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் போய் சொல்லாத. இங்கே பாரு, மதி தான் ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு காலையிலேருந்து இந்த சாப்பாடெல்லாம் சமைச்சிருக்கா. ஸோ நீ சொன்னபடி ஈவினிங் வரும்போது கிஃப்டோட வா, சரியா? சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கே வேண்டா வெறுப்போட கிளம்பி போக, ஆனால் போகிற வழி கூட மதி நிறைய விஷயத்த தெரிஞ்சு வச்சுருக்கா, நல்லா சமைக்கவும் செய்கிறா. ஆனால் இது ஒரு சாதாரணமான விஷயம். ஆனால் அம்மா எதுக்காக இதை ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஒருவேளை எல்லா விஷயத்துலேயுமே அம்மா இப்படி தான் பண்ணுறாங்களா என்ன? சாப்பாடும் நல்லா தான் இருக்குது, நல்லா இல்லைன்னா குறை சொல்லலாம். நல்லா இருக்கும்போதே அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்களா புது பிரச்சனையை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த அம்மா கிட்ட என்ன தான் பிரச்சனைன்னு கேட்டு அதை முதல்ல தீர்த்து வைக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமாவது சுரேஷ் மதியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?